கரண்ட்ல இருக்கின்ற லேண்ட் ஓவர் பேர்ல தான் அந்த பட்டா இருக்கும். இவங்க வந்து லிங்க் பண்றாங்க பாருங்க, பழைய பட்டாவை வந்து புது பட்டாவை ஆன்லைன்ல லிங்க் பண்ணும்போது அந்த லிங்கை விட்டுருவாங்க. பிரசன்ட் ஓனருடைய பேரை போட மாட்டாங்க. ஏற்கனவே வித்தாம் பாருங்க லேண்ட், அவனுடைய ஓனர் அந்த பட்டால காமிச்சிட்டு இருக்கோம். இவங்க வந்து மேனுவல் பட்டா வச்சிருப்பாங்க. மேனுவல் பட்டாவை ஆன்லைன் பட்டாவா மாற்றாதது யாருடைய தப்பு? நிலம் வாங்கினார் அவருடைய தப்பா, இல்ல மாற்றாமல் விட்ட அந்த அரசாங்க ஊழியருடைய தப்பா? ஒரு சாட்டையை எடுத்து சொல்லட்டோ இந்த ஊழல் பெருச்சாளிகள்லாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடணுங்க. இது வந்து லிங்க் இல்ல, இதை ஆன்லைன்ல ஏத்தணும், இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அழக்கடிச்சு இதில் லஞ்சம் பார்த்து பட்டா மாத்திரதா நிறைய தகவல்கள் வந்திருக்குங்க. இது முழுசாக ஒழிக்கப்பட வேண்டும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். டாஸ்மார்க் 710 கடைகளை மூடியாச்சு. இதே போல இவர் சாட்டையை எடுத்து சொல்லட்டோ இந்த ஊழல் பெருச்சாளிகள்லாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடணுங்க. இந்த தமிழ்நாடு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கமாக மாற வேண்டும். அப்போதான் தமிழ்நாடு உருப்படும். என்ன விலைவாசி ஏறுது, என்ன ஊழல், என்ன இது எல்லாம் கவர்மெண்ட் அதிகாரிங்க என்ன ஆயிட்டாங்கனாக்கா, கவர்மெண்ட் அதிகாரிங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்கறனால இந்த கவர்மெண்ட் அதிகாரி கேட்கறான். நீங்க மேலே எவ்வளோ நேர்மையான கவர்மெண்ட் அதிகாரிலாம் இருக்காங்க. நம்ம போய் ஒரு பட்டா அப்ளை பண்றோம்னு வைங்களேன், 100 ரூபாய் 125 ரூபாயில பட்டா முடிஞ்சிடும். போனோமா அப்ளை பண்ணோமா, இது பழைய இது இருக்குங்க, ரெக்கார்டு இருக்குல்ல, நீ பழைய பட்டாவை எடுத்துட்டு போய் காட்டுங்களேன். பழைய பட்டா உங்க லேண்ட் ஓனர் பேர்ல இருக்கும். இப்ப கரண்ட்ல இருக்கின்ற லேண்ட் ஓவர் பேர்ல தான் அந்த பட்டா இருக்கும். இவங்க வந்து லிங்க் பண்றாங்க பாருங்க, பழைய பட்டாவை வந்து புது பட்டாவை ஆன்லைன்ல லிங்க் பண்ணும்போது அந்த லிங்கை விட்டுருவாங்க. பிரசன்ட் ஓனருடைய பேரை போட மாட்டாங்க. ஏற்கனவே வித்தாம் பாருங்க லேண்ட், அவனுடைய ஓனர் அந்த பட்டால காமிச்சிட்டு இருக்கோம். இவங்க வந்து மேனுவல் பட்டா வச்சிருப்பாங்க. மேனுவல் பட்டாவை ஆன்லைன் பட்டாவா மாற்றாதது யாருடைய தப்பு? நிலம் வாங்கினார் அவருடைய தப்பா, இல்ல மாற்றாமல் விட்ட அந்த அரசாங்க ஊழியருடைய தப்பா? நல்லா சொல்லுங்க. அதை மாற்ற மாட்டாங்க. பழைய ஆளுடைய பேர்ல தான் அந்த பட்டா இருக்கும். அதாவது வித்தவருடைய பேர்ல இருக்கும் பட்டா. இவரு வந்து சேல் டீடு பண்ணி 10 வருஷம் ஆயிருக்கும். இவர் வந்து மேனுவல் பட்டா வச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் 83 84 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் மேனுவல் பட்டா தான். மேனுவல் பட்டா நல்லா ஃப்ரேம் போட்டு ஒரிஜினலே இவர் வச்சிருப்பார். அதை கொண்டு போய் கொடுத்தா இது வந்து லிங்க் இல்ல, இதை ஆன்லைன்ல ஏத்தணும், இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அழக்கடிச்சு இதில் லஞ்சம் பார்த்து பட்டா மாத்திரதா நிறைய தகவல்கள் வந்திருக்குங்க. இது முழுசாக ஒழிக்கப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே பத்திரப்பதிவு அலுவலகத்தை பத்தி ஒரு காணொலி போட்டிருக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரி தாசில்தார் ஆபீஸ்ல ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நான் அரசாங்க ஊழியர்களை குறை கூறவில்லை. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கின்ற தலைமை இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அரசாங்க ஊழியர்கள் அவங்களுடைய மனசாட்சி பிரகாரமா நடக்க முடியல. இப்ப அவங்க மனசாட்சி பிரகாரமா நடக்கலாமே. இப்ப எவனோ ஒருத்தன் பட்டா அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பழைய ரெக்கார்டு இருக்கா, மேனுவல் பட்டா இருக்கா, சேல் டீட் அவர் பேர்ல இருக்கு, அவர் பேர்ல மேனுவல் பட்டா இருக்கு, அந்த வந்து கம்ப்யூட்டர் பட்டாவா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது. 100 ரூபாய் 125 ரூபாய் ஃபீஸை வாங்கிட்டு பண்ணிட்டு போலாமே. இதுக்கெல்லாமா லஞ்சம் கேட்பாங்க? இனிமேலாவது அட்லீஸ்ட் இந்த பட்டா மாற்றுதல் தாசில்தார் ஆபீஸ்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஊழல்கள் நடக்காது என்று நாம் நம்புவோமாக.